இச்சையின்படி ஒருத்தன் நடக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? பரியாசம் பண்ணிக்கிட்டே இருப்பான். பாஸ்டரை பரியாசம் பண்ணுவான், பிரசங்கத்தை பரியாசம் பண்ணுவான், நியாய தீர்ப்புகளை பரியாசம் பண்ணுவான். இவங்களோட மட்டும் உட்கார்ந்துடாதீங்க. பேதுரு இதை குறித்து நமக்கு எழுதுறார். வேதத்தை உற்று நோக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து, அங்கே சொன்னாரு பாத்தீங்களா, அவபக்தியா நடக்கிறவங்க 3 கேட்டகரியில இருப்பாங்க, 3 விதமா இருப்பாங்க. என்ன இருப்பாங்க? முறுமுறுப்பாங்க, முறையிடுவாங்க, சுய இச்சைகளின்படி நடப்பாங்க. இங்கேயும் சொல்றாரு சுய இச்சைகளின்படி நடந்து. அப்ப எல்லாரும் சொல்லுங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம், சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காம இஷ்டப்படி நடக்கிறது. அவங்க இஷ்டப்படி நடப்பாங்களாமா அவங்களோட 80 வயசு வரைக்கும். ஆனால் அவங்களுக்கு பரலோகத்தை திறந்து விட்டு சீட்டு போட்டு உட்கார வைக்கணும். இது என்ன கணக்கு? ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? அவங்க பாட்டுக்கு கனியை புசிப்பாங்களாம், அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்களாம், அவங்க பாட்டுக்கு எல்லாமே செய்வாங்களாம், அவங்கள ஜாம் ஜாம்னு வைக்கணும். அப்போ ஆண்டவருக்கு இருக்கிறதுலையே ரொம்ப பிடிக்காத பாவம் என்னன்னா, என்னபடி நடக்கிறது? இச்சையின்படி நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போ தெரியுதா, கடைசி காலத்தில் இவங்க ரொம்ப இருப்பாங்க. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து கேளுங்க, நீங்கள் அவங்களா? நீங்கள் அவங்களா? எவங்களா? அந்த கடன் வாங்கிட்டு மிக்சி வாங்குறது, காசை கொண்டு போய் எவன்ட்டையாவது கொடுக்கறது, இஷ்டப்படி நடக்குது. நீங்கள் அவங்களா? அதனால தான் சொல்கிறேன், யாராவது வந்து 1 லட்ச ரூபாய்க்கு சைன் போட சொன்னால் சொல்லுங்கள், 3 வேளை ஃப்ரீயாக வேணால் சாப்பிட்டுட்டு போ, சைன் மட்டும் கேட்காத. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். சூரிட்டி சைனு, அந்த சைனு, இந்த சைனு யாருக்கும் போட்டு கொடுக்காதீங்க. நீதிமொழிகளை சொல்லியிருக்காரு, வேண்டாம். வேணும்னா ஒரு 10 சாப்பாடு வாங்கி தர்றேன், ஆமாம் நீ பணம் கட்டலைன்னா என் கழுத்தை பிடிப்பான், அப்புறம் நானும் பரலோகத்துக்கு போக முடியாது. நீனும் இஷ்டப்படி வாழ்கிறவன், நான் தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவன் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அவர்கிட்ட கேட்டுட்டு தான் என்ன போட முடியும். இது உங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதம் இருக்குது. வீட்டுக்காரன்ட்டையும் கேட்ட மாதிரி இருக்கும், ஆண்டவர்கிட்டையும் கேட்ட மாதிரி இருக்கும். அவர்கிட்ட கேட்ட பிறகு தான் சைன் பண்ண முடியும்னு சொல்லிடுங்க. வந்தவன் அவன் பாட்டுக்கு போயிடுவான். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இயேசுநாதர் ஏன் காலையில் அழுது ஜோம் பண்ணார்? பிதாவின் சித்தம். எதுக்கு கெத்சமனையில் ஜோம் பண்ணார்? வலிக்கும்னா, குத்துவாங்க, கிழிப்பாங்க, வலிக்கும்னா பிதாவின் சித்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சின்னதோ பெருசோ உங்கள் சித்தத்தின்படி வாழணும் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளை இஷ்டப்படி நடக்கிறான்னா ஒன்று கேட்கவா, உங்கள்கிட்ட ஒரு பைக் வாங்கி கேட்குறான், ஒரு 17 வயசில் வாங்கி கொடுக்க முடியலன்னா உங்களை கேலி பண்ணுவான். நீங்கள் பேசு, நீ ஒரு அப்பனா, எதுக்கு பெத்த? அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டு போகலையா, முறுக்குறான், அவனுக்கு 12 வயசு தானே, அவன்லாம் அவங்க அப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், யாரை கேள்வி பண்ணுறான்? உங்களை. ஏன்னா இச்சையின்படி நடக்கிறவன் என்ன பண்ணுவான்? சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணுவான்? இச்சையின்படி நடக்கிறவன் ஆராதனைகளை பரியாசம் பண்ணுறான், தேவனை பரியாசம் பண்ணுறான், வருகையை பரியாசம் பண்ணுறான், தேவ காரியங்களை பரியாசம் பண்ணுறான். அப்போ உங்கள் பிள்ளை உங்களை பரியாசம் பண்ணுற இடத்துக்கு விட்டுறக்கூடாது. எப்பையும் சொல்லணும், உன் ஃபீஸுக்காக ஜோம் பண்ணு, கர்த்தர் தந்தாதான் கட்ட முடியும். 2 நாள் லேட்டாக கூட கட்டுங்க, ஜோம் பண்ண சொல்லுங்கள். பல நேரம் எங்கள் வாழ்க்கையில் அப்படிலாம் நடந்திருக்கு. நாங்கள் ஜோம் பண்ண சொன்னால் அப்போ தான் அந்த விசுவாசி எங்கேருந்தாவது கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ ரொம்ப ருசியாக இருக்கும். கர்த்தர் நம்மளை நினைக்கிறாரு, இந்த ஃபீஸுக்காக கர்த்தர் நம்ம சகோதரனை அனுப்பி விட்டுருக்காரு. அதில் கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எனக்கு பெரிய அற்புதத்தை விட சின்னதாக கர்த்தர் ஒன்று கேட்கும்போது செய்வார் பாருங்க, இந்த சின்ன காரியத்தையும் நம்ம மேலே அவர் நினைவாக இருக்கார். அப்போ கடைசி காலத்தில் இந்த சுய இச்சைகளின்படி நடக்கிறவங்க சபைக்குள்ளேயும் வந்துட்டாங்க, சபைக்குள்ளேயும் இன்னைக்கு பேசுகிறாங்க. நடந்து ஆண்டவரே அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே? தம்பிங்களா, ஒரு ஸ்டாண்டில் வச்சு ஆன் பண்ணி வைங்க, இல்லைன்னா என்னை விட்டுருங்க. பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே தான் இப்போ இருக்குது, 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே தான் இப்போ இருக்குது, ஒன்றும் மாறலை. இயேசு வர்றாருன்னு சொல்லிட்டு நீ யாரை ஏமாத்துற அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்களாம். ஆமாம், அப்பொழுது
பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ரெண்டு விஷயம் போட்டிருக்குப்பா. என்னதை மனதார அறியலையா? என்னதை மனதார அறியலையா? பார்த்து சொல்லுங்க. நீங்க என்னதை அறியலையா? இந்த உலகம் கர்த்தருடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டதையும் அவங்க நம்பலையாம். ஜீ பூம்பான்னு வந்துருச்சான். அப்போ நீங்கள் கேளுங்க, அதே ஜீ பூம்பாவில் எனக்கு ஒரு வீடு கட்டி தந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஜீ பூம்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலடா கட்டுறேன், செங்கல்லாம் சுமந்து. அப்போ என்னடா இவ்வளோ பெரிய பூமி வரல, எப்படா வந்துச்சு? புதுசாக ஏதாவது பூமி உருவாச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் எல்லோரும் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் அங்கே குடியேறிடுறோம். ஆண்டவருடைய வார்த்தையினால் இந்த பூமி படைக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த பூமியை அழிச்சாருங்கிறதையும் அறியாமல் இருக்காங்களாம். இது ரெண்டும் அவங்களுக்கு தெரியலையாம். இப்போ தெரியுதா? வார்த்தையால் படைத்தவர் வார்த்தையை நிறைவேற்ற வந்து சேருவார். அல்லேலூயா. அந்த கடைசி காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க? ஆமாம், என்ன பட்டிருக்கு? இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள். யாரு சொல்லுங்க? இதை யூதா எப்படி எழுதுறாரு? அவபக்தி உள்ளவங்க. எப்படி எழுதுங்க? ஆமாம், இங்கே எப்படி எழுதுறாரு? தேவ பக்தி இல்லாதவங்க. இப்போ உங்களுக்கு தேவ பக்தி இருக்கா? நீங்கள் முறுமுறுக்கிறவங்களா, முறையிடுகிறவங்களா? மூணாவது என்னது? சுய இச்சைகளின்படி நடக்கிறவன். இப்போ சத்தமாக சொல்லுங்க, அவபக்தியாக இருக்கிறவங்கன்னா யாரு? முறுமுறுக்கிறவங்க, முறையிடுகிறவங்க, சுய இச்சைகளின்படி. சபைக்கு வர்றாங்க, அப்படியே இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. இது செஞ்சால் தப்புங்கிற ஒரு உணர்வு கூட இல்லை. அதான் நான் நினைக்கிறேன், ஏன் ஆண்டவரே இவங்களுக்கு உணர்வு வர மாட்டேங்குது? நான் பக்கத்தில் இருந்தால் தாப்பா இவங்களுக்கு உணர்வு வரும். இவங்க என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கனால அவங்க ஒரு கடமையை நிறைவேற்றிட்டு போகிறாங்கப்பா, அவங்களுக்கு அந்த உணர்வு வராதுப்பா. இங்கேயும் சொல்றாரு, இவங்க எதுக்காக வைக்கப்பட்டிருக்காங்களாம்? இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லாரும் சொல்லுங்க, அழிந்து போகும். சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நாள் வரைக்கும் காக்கப்பட்டு. அப்போ இந்த உலகம் வசனத்துக்காகத்தான் காக்கப்பட்டிருக்கு. அழிஞ்சு போகிற வரைக்கும் தான் காக்கப்பட்டிருக்கு. நமக்காகத்தான் காக்கப்பட்டிருக்கு. தேவ வார்த்தையை நிறைவேற்ற தான் காக்கப்பட்டிருக்கு. அப்போ இதை நம்ம கவனிச்சுக்கிறணும். அப்போ இதில் நம்ம செய்யக்கூடாத ரெண்டு விஷயம் இருக்குது. அவபக்தியாக நடக்கக்கூடாது, இன்னொன்று இஷ்டப்படி நடக்கக்கூடாது. உன்னை பாலூட்டி தேராட்டி வசனம் கொடுத்து ஆதரித்து நீ அவர் சித்த செய்வேன்னு காத்திருக்கும்போது எனக்கு ரெக்கம் முளைச்சிருச்சுனாதான்னு நீ பறந்து நரகத்துக்கு போகிறது உனக்கே நல்லதா? அப்போ இந்த பிரசங்கத்தில் நான் என்ன புரிகிறேன்னா, அவபக்தியாக நடக்கக்கூடாது. அவபக்தி நான் சொல்ல போகிறேன் பாருங்க, நான் சொல்லி வேகமாக ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். அவபக்தி தான் முறுமுறுக்கிறது, முறையிடுகிறது, இஷ்டப்படி நடக்கிறது. இஷ்டப்படி நடக்கிறதுனா என்ன பிரதர்? அதை கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? அவங்கள குறித்து யூதா எழுதுறாரு. அவங்களுக்கும் 3 சுபாவம் இருக்கும். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? சுய இஷ்டத்தின்படி நடக்கிறவங்க. 18வது வசனம், கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, அந்த பரியாசக்காரர் எப்படி இருப்பாங்க? இவர்கள் பிரிந்து போகிறவர்களும். நல்ல கவனிங்க, அவங்க ஒரு இஷ்டத்தை சொல்லுவாங்க, அதை நம்ம செய்யலைன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க? சத்தமா சொல்லுங்க, வேற சபைக்கு போயிடுறோம், வேற இன்ஸ்டிடியூஷன்ல கொண்டு போய் என் பிள்ளைய சேர்த்துக்கிறோம். நீ ஒரு ஆள் தான் ஸ்கூல் நடத்துறியா? கிழிச்சிட்டு போறேன். என்ன அந்த பிள்ளை ஏபிசிடி சொல்லலைன்னு கண்டிச்சிருப்பான். நான் ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட கேட்குறேன், சபை விட்டு சபை மாறி போனேன், யாராவது நல்லா இருக்காங்களா? நான் அவங்கள தேடிக்கிட்டே இருக்கேன். யார சொல்லுங்க, யார நல்லா இருக்கவங்கள. இன்னொன்று, சபை விட்டு சபை போகிறவனும் நல்லா இல்லை, இந்த சபை பாட்டி தாத்தா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போன தலைமுறையும் ஒரு இம்மி கூட நல்லா இல்லை.
இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சந்ததி பின்வாங்கி போயிடும். பார்த்தா ஆஸ்பத்திரியில் உட்காந்து கொள்ளை நோய்களில் சிக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் தேவ கோபாக்கினைக்குரியவங்க. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் அப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடாது. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஏன் இஷ்டத்தை செய்கிறதுக்கு இல்லை சபை, தேவ இஷ்டத்தை செய்கிறதுக்கு தான் சபை. அல்லேலூயா. ஆமாம், ஒரு ஆள் கேட்டாருன்னு அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம சபைக்கு போகாதவனுக்கு தண்ணியில் முக்கி ஞானஸ்தானம் கொடுத்தோம். ஒரு காலம் வரும்போது அவன் இஷ்டத்துக்கு பிரிஞ்சு தான் போகிறான். இப்போ என்ன செஞ்சோம், இந்த சுய இஷ்டக்காரங்களை நம்ம எதுக்கடா தண்ணியில் முக்கணும்? அவன் எப்படியும் பிரிஞ்சு தானே போகிறான், அவன் இஷ்டத்தை தானே செய்கிறதுக்கு தீர்மானித்து அழைக்கப்பட்டு போகிறான். இவனுக்கு ஒரு ஞானஸ்தான ஆராதனை. அப்போ யாருக்கு ஞானஸ்தானம்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன். எப்பா வசனம் தெரிஞ்சவங்களாவது சொல்லுங்கப்பா. என்ன படுவான்? ரட்சிக்கப்படுவான். வசனம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ இங்கே சுய இச்சையில் நடக்கிறவன் ஒன்றும் கிடையாது. உங்கள் பிள்ளை ஒரு பையனை லவ் பண்ணுது, நீங்கள் வேணான்னு சொல்லி பாருங்கள், பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடும். 20 வருஷமாக குழந்தை இல்லாமல் ஒரு அநாத பிள்ளையை எடுத்து நாகர்கோயிலில் வளர்த்தாங்க. சரியா? அப்போ 20 வருஷமாக குழந்தை இல்லாமல் ஒரு அநாத குழந்தைய எடுத்து ஒரு பெண் பிள்ளையை வளர்த்தாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு? ஆமாம், திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு பையனை விரும்பி 20 வருஷமாக குழந்தை இல்லாமல் நம்மளை ஆராட்டி சீராட்டி வளர்த்த அம்மா அப்பாவுக்கு தெரியாமலே பேக் எடுத்துகிட்டு ஓடி போயிடுச்சு. சரி, அது கல்யாணம் பண்ணிருச்சே, நமக்கு வேறு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு அழகான கிறிஸ்தவ பேர் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளையை ஏற்றுக்கிட்டாங்க. அது கன்சீவ் ஆனதுனால வீட்டுக்கு வந்து குழந்தை பெற்றுச்சு. ஆமாம், குழந்தை பெற்றுட்டு வீட்டுக்கு போனப்போ புருஷன் குழந்தைய தான் நேசிக்கிறான், என்ன நேசிக்கலேன்னு குழந்தைக்கு வாயில் துணியை வச்சு கொன்றுச்சு. இவங்க யாரு? இவங்க தான். அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு கொலை கூட பண்ணுவாங்க. எப்படி பாருங்க, டெலிவரி ஆகி இது அம்மாவும் அப்பாவையும் கொலை பண்ணிட்டு தான் போச்சு என் பார்வைக்கு. இப்போ யாரையும் கொலை பண்ணிருச்சு, பெத்த பிள்ளையும் கொலை. கேட்டால் புருஷன் மாதிரி சிரிக்க மாட்டேங்கிறான், மாதிரி நேசிக்க மாட்டேங்கிறான், குழந்தையத்தான் கொஞ்சிறான். இவன் யாரு? சுய இஷ்டத்தின்படி நடக்கிறவன். ஒரு நாளும் தேவன் என் விருப்பத்தை செய்யணும்னு நினச்சினா இப்போவே நீங்கள் சபையை விட்டு வெளியே போயிடலாம். அவர் சித்தம் என் வாழ்க்கையில் பூரணமாக நடக்கணும்னு நினச்சா அவர் வரும்போது பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் தெரியும். அப்போ எவ்வளோ வழி போகிறத, எவ்வளோ வழி. அதனால தான் சுய இஷ்டம் ஆண்டவரை நொறுக்கிறோம், சுய இஷ்டம் ஆண்டவரை உடைச்சிரும். கையை வைத்து சொல்லுங்க, சுய இஷ்டத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. அப்போ இப்போ சுய இஷ்டம் உள்ளவங்க 3 விதமான காரியத்தில் இருப்பாங்க. ஒன்று பிரிந்து போவாங்க, இன்னொன்று ஜென்ம ஸ்பாவமாக இருப்பாங்க, இன்னொன்று ஆவி இல்லாதவங்களாக இருப்பாங்க. சரியா? என்ன ஸ்பாவம்? ஜென்ம ஸ்பாவம் அப்படிங்கிறது என்னன்னா, என்னுடைய ஸ்பாவம் அதில் தான் நான் இருப்பேன். என் வீட்டுக்காரனுக்காக நான் மாற்றிக்கிற மாட்டேன், ஆண்டவருக்காக நான் மாற்றிக்கிற மாட்டேன். எனக்கு என்ன பிடிச்சிச்சோ அதுதான். நீ வேணா மாறிக்க, கடைசி வரை ஆண்டவருடைய இறக்கம் கிடைக்காது. என்ன ஸ்பாவம்? சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமாம், எங்கள் அப்பன் செத்தாலும் நான் உதவி செய்ய மாட்டேன், நீ வேணா செய். இது ஒரு என்னிலிருந்து நன்மை புறப்படாது. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் வாழ்வேன், நான் இப்படித்தான் கோவப்படுவேன், நான் இப்படித்தான் சண்டை போடுவேன். இஷ்டம்னா செய். என்ன ஸ்பாவம்? ஆமாம், இவங்க தான் சுய இச்சைகளின்படி நடக்கிறவங்க. ஆவி இல்லாதவங்க, பிரிஞ்சு போகிறவங்க. அடுத்தது யாரு? ஜென்ம ஸ்பாவம். இந்த ஜென்ம ஸ்பாவம் கொஞ்ச நேரம் வெளியே வந்துச்சுன்னா கையில் இருக்கிற கற்பலகை உடஞ்சி தூள் தூளாக போயிடும். ஆண்டவரே, அந்த மாதிரி கோபம், அந்த மாதிரி பொறாமை, அந்த மாதிரி சண்டை போடுறது, அந்த மாதிரி ஜென்ம ஸ்பாவம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. இதிலிருந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மனைவி இருந்து எப்பயுமே உங்கள் இஷ்டத்தை நிறைவேற்றுறவளாக இருந்தால் உங்கள் வீடு பரலோகத்துக்கு போக வேண்டியதில்லை, வீடே பரலோகமாக மாறிடும். அல்லேலூயா. ஆமாம், நீ இதை வாங்கி தரணும், இன்னும் அரைப்பவுன்னு வாங்கி தரலன்னு சொல்லிப்பாரு. தேவன் உனக்கு வச்சிருக்க ப்ரையாரிட்டியை தாண்டி நீ வேற ஒன்றை முன்னிலைப்படுத்தும் போது தேவன் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? தேவன் உன்னுடைய அவமானத்தை மாற்ற விரும்புகிறார், நீ ஜென்ம ஸ்பாவத்தை மாற்ற மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி தேவன் உனக்கு இறங்க முடியும்?
அதனால தான் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு காரியம், நான் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு தகுதி வச்சுருக்கேன். அவன் ஒரு தகுதியில் இருக்கான், நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன்? பிரிந்து போகிறவன், ஆவி இல்லாதவன், ஜென்ம ஸ்வாவத்தால், இவங்க 3 கேட்டகரியும் தான் சுய இஷ்டத்தின்படி நடக்கிறவங்க. அப்போ இந்த 3 கேட்டகரி சபையில் யாருக்காவது இருந்துச்சுன்னா இவங்க யார்? சுய இஷ்டத்தின்படி நடக்கிறவங்க. இப்போ இதை உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுத்தா எப்படி போடலாம்? அவபக்தி 3ஆ பிரியுது. என்ன? முறுமுறுக்கிறவங்க, முறையிடுகிறவங்க, சுய இச்சையின்படி சுய இச்சைகளின்படி நடக்கிறவங்க 3ஆ பிரியுது. பிரிந்து போகிறவங்க, ஜென்ம ஸ்பாவத்தார், ஆவி இல்லாதவங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா இயேசு வரும்போது பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா.